ஒரு அமைதியான கிராமத்தில் மலைகளுக்கு இடையில் அமைந்திருந்தது. மியா மற்றும் தியோ என்ற இரு சாகச நண்பர்கள் கண்களில் மின்னலுடன் வாழ்ந்தனர். ஒரு நாள் மாலை அவர்கள் நட்சத்திரங்கள் ஒளிரும் வானத்தை உற்றுப் பார்த்தபோது தொலைதூர பள்ளத்தாக்கில் தரையிறங்கிய ஒரு படப்பிடிப்பு நட்சத்திரத்தை அவர்கள் கவனித்தனர். ஆர்வத்தால் தூண்டப்பட்டு பின்னர் அவர்கள் ஸ்டார்லைட் பள்ளத்தாக்கு என்று பெயரிட்டதை ஆராய ஒரு பயணத்தைத் தொடங்க முடிவு செய்தனர். வந்தவுடன் மியாவும் தியோவும் வானிலிருந்து தற்செயலாக விழுந்த நட்சத்திர தேவதையான லுமினாவால் வரவேற்கப்பட்டனர். ஸ்டார்லைட் பள்ளத்தாக்கில் இரவும் பகலும் சமநிலையை கட்டுப்படுத்தும் தனது மந்திரக்கோலை காணவில்லை என்று லுமினா விளக்கினார். அது இல்லாமல் பள்ளத்தாக்கு ஒரு நிரந்தர அந்தியில் சிக்கிக் கொண்டது. உதவ ஆர்வத்துடன் மியாவும் தியோவும் பள்ளத்தாக்கு வழியாக லுமினாவை பின்தொடர்ந்தனர். குளோபக்ஸ் போன்ற நகைச்சுவையான உயிரினங்களை எதிர்கொண்டனர். அவற்றின் ஏற்றத்தாழ்வு காரணமாக ஒளி மங்கிவிட்டது. மூன் ஷேடோ கிரைட்டர்ஸ் என்ற குறும்பு மிருகம் லுமினாவின் மந்திரக்கோலை எடுத்து ஸ்டார்லைட் குகையில் மறைத்து வைத்திருப்பதை மூவரும் கண்டுபிடித்தனர். நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க தீர்மானித்து மியாவும் தியோவும் குகையில் சவால்களை எதிர்கொண்டனர். புதிர்களை தீர்த்து குறும்புக்கார விலங்குகளால் அமைக்கப்பட்ட தடைகளை தாண்டினர். வழியில் அவர்கள் ஒரு கூச்ச சுபாவமுள்ள நட்சத்திர பூனைக்குட்டியான ஸ்பார்க்கிளுடன் நட்பாகப் பழகினர். அவர்கள் ஒன்றாக குகையின் மர்மங்களை அவிழ்த்தனர். இறுதியாக குகையின் மையப்பகுதியை அடைந்து மூன்ஷேடோ கிரிட்டர்களால் பாதுகாக்கப்பட்ட லுமினாவின் மந்திரக்கோலை கண்டனர். நட்பு மற்றும் புரிதலின் புத்திசாலித்தனமான பரிமாற்றத்தில் மியா, தியோ மற்றும் ஸ்பார்க்கிள் கிரிட்டர்ஸ் மந்திரக்கோலை திருப்பி இரவும் பகலும் இருவரின் அழகையும் தழுவினர். லுமினாவின் கைகளில் மந்திரக்கோலை மீண்டும் கொண்டு ஸ்டார்லைட் பள்ளத்தாக்கு நட்சத்திரங்களின் மூச்சடைக்கக்கூடிய காட்சியுடன் உயிர்ப்பித்தது. பகல் மற்றும் அந்தியின் இணக்கமான கலவையை உருவாக்கியது. அவர்களின் உதவிக்கு நன்றியுடன் லூமினா மியா மற்றும் தியோவுக்கு ஒரு சிறப்பு பரிசை வழங்கினார். ஒரு ஜோடி நட்சத்திர ஒளி பதக்கங்கள் அவர்கள் விரும்பும் போதெல்லாம் பள்ளத்தாக்கின் மந்திரத்தை வரவழைக்க அனுமதித்தன. மியா, தியோ மற்றும் ஸ்பார்க்கிள் ஆகியோர் ஸ்டார்லைட் பள்ளத்தாக்கிலிருந்து பிரியாவிடை பெற்றபோது அவர்கள் தங்கள் இதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்பிய விசித்திரமான அதிசயங்களை தவறவிடும்போது வருகை தருவதாக உறுதியளித்தனர். எனவே அவர்களின் மந்திரித்த பயணம் கிராமத்தில் ஒரு நேசத்துக்குரிய கதையாக மாறியது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வாழ்க்கையில் ஒளி மற்றும் இருளின் மந்திர சமநிலையை பாராட்டத் தூண்டியது.